இந்த வேலைக்கார பொண்ணு இந்த பணக்கார வீட்டு பையன் கூட விளையாண்டு இருக்கும்போது அந்த பையன் கிட்ட சொல்ற அந்த குங்குமத்தை என்னோட தலையில நீ வச்சேன்னா உன்னோட மனைவியா நான் ஆகிருவேன்னு. இதை பாத்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா கேட்டுக்கு இருக்காரு. உடனே அந்த இடத்துல அவரோட பையன் அனுப்பிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நேரம் நீ என்ன பேசிக்கிற, உன் கையில என்ன இருக்குன்னு. அப்ப இந்த பொண்ணு அந்த குங்குமத்தை காட்டுறா. இதை பார்த்தோன்னு அவரு, உனக்கு என்னோட பையன் கேக்குதா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, வேலைக்கார நாயன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட தலைமுடியை வெட்ட சொல்லி ஒரு வேலைக்காரனை கூப்பிடுறாரு. உடனே இந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போய் ஒரு கிணத்து மேல நின்னு, நீங்க மட்டும் என் பக்கத்துல வந்தீங்கன்னா அந்த கிணத்துல நான் குதிச்சிருவேன்னு சொல்றா. உடனே இந்த பணக்காரர் பாத்தீங்கன்னா வேலைக்காரனை அனுப்புறாரு. இதனால அந்த பொண்ணு எத்தனை ஜெம்ம எடுத்தாலும் அவனை நான் அடைவேன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல குதிச்சு இறந்து போயிடுறா. அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழிச்சு ஃப்ரீசர்ல இருந்து இந்த பொண்ணோட பணத்தை எடுத்துக்க இருக்கும்போது அந்த டாக்டரோட கை வெட்டுப்படுறது. இதனால ரத்தம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட நெத்தியில படுது. அந்த கணமே அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துருது. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் பையனை தன்னோட கணவனா நினைச்சிட்டு பின்னாடியே சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த பையன் அவன் கல்யாணம் பண்ண போற அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தயாராகி குளிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இவனை யாரோ தொடர மாதிரி இருக்கு, யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பேய் தான். அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனோட மனைவியாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பேய் காலை இழுத்துக்கிட்டே பின்னாடியே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பூரா பார்க்கும்போது மந்திரிச்ச தாயத்தினால உள்ள போக முடியாம இருக்கு. உடனே ஒரு மரத்து மேல ஏறி காத்த உருவாக்கி அந்த தாயத்தையுமே கழட்டிட்டு அவனோட மனைவி மாதிரியே எல்லா சடங்குகளையுமே அந்த பேய் கலந்துக்குது. அப்ப அவனோட அம்மா ஏதோ ஒரு கை இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவனோட மனைவி, நான் வந்ததுதான் அவசகுணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது கணவன் சொல்றான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போகும்போது இவளோட முடிய பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்கு. உடனே கட்டில கடியில போகும்போது அந்த பேய் இந்த பொண்ணு முன்னாடி வருது. இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு மயங்கி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறமா அப்பா அம்மாவும் நம்ம மருமக ஏதோ சந்தேகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ரூமை எட்டி பார்க்கும்போது மருமக பாய்ந்து போன மாதிரி நிக்கிறா. அப்படியே அந்த பேய் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு தாளாட்டு பாடிக்கு இருக்கு. உடனே இதை பார்த்தோன்னே அவங்க அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சாமியார் அம்மா கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பையனோட உடம்புக்குள்ள அந்த பேய் அவனோட மனைவி கூட சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லுது. உடனே பாத்தீங்கன்னா மனைவியும் கோவிச்சுக்கிட்டு அங்க இருந்து போக பார்க்கும்போது மாமனாரும் மாமியார் அவசரப்பட்டு போகாதமா, உன்னோட ரூம்ல அந்த பேய் இருந்ததை பார்த்தோம், அதுக்கெல்லாம் காரணம் அந்த பேய் தான், எப்படியாவது அதை துரத்தி அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கொடுத்த அந்த கண்ணாடியை போய் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கணவனை கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பேய் பொண்ணு அது என்னோட கணவன் சொல்லிட்டு அந்த பையனோட கையை பிடிச்சி இழுக்கும் போது அந்த பையனுக்கு எதுவுமே புரியல. உடனே மனைவி தடுக்கும் போது அந்த பொண்ணையும் தலையை விட்டு அந்த பையனை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கண்ணாடியை வச்சு உன் மூஞ்ச நீயே பாருன்னு சொல்லும் போது அந்த பேய் அதோட சுய உருவத்துக்கு அந்த கண்ணாடி எல்லாத்தையுமே உடைச்சிருது. அதுக்கப்புறமா மனைவி என்ன பண்றேன்னு தெரியாம சாமி முன்னாடி அழும் போது அப்படியே சாமி படம் முன்னாடி ஒரு முடி விழுகுது. இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு இந்த முடியில தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு சாமி படம் முன்னாடி இருந்து அந்த விளக்கு எடுத்து அந்த பேயோட முடியில வச்சோடனே அந்த பேயோட முடி எரிஞ்சு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பேயுமே அழிஞ்சிருது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்னோட கணவன் கிடைச்சிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறா.